விடுதலை புலிகளின் பணத்தை சுருட்டிய கோட்டாபய ராஜபக்ச குமரன் பத்மநாதனுடன் போடப்பட்ட ஒப்பந்தம் உண்மைகளை வெளியிட்ட முன்னாள் இராணுவ தளபதி. உலகில் எரிபொருளுக்கு ஏற்பட்ட தட்டுப்பாடு, நாட்டில் மீண்டும் அறிமுகமாகும் QR முறைமை இன்று முதல் நடைமுறைக்கு. யாழ் பல்கலைக்கழகத்தில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்தவர் அதிரடி கைது. அனுரகுமார் திசாநாயக்க ஒன்றும் அவ்வளவு பெரியவர் அல்ல, 50%த்திற்கும் குறைந்த வாக்குகளையே பெற்று ஜனாதிபதியாகியுள்ளார். அனுரவை கேலி செய்யும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர். அனுரவின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்வல்லவை கைது செய்யும்படி உத்தரவு. உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள், தமிழர்கள் எதிர்பார்க்கும் தீர்வு திட்டத்தை கொடுங்கள். முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவிப்பு. விடுதலை புலிகளின் மூத்த உறுப்பினர்களில் ஒருவரான KP என்ற குமரன் பத்மநாதனை சுரேஷ் சலேதான் கைது செய்தார் என இப்போது வாயிச்சவடால் பேசுபவர்களுக்கு சரத் பொன்சேகா சாட்டையடியொன்றை கொடுத்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக செவியிலேயே இதனை தெரிவித்துள்ளார். நான் முப்படைகளின் பிரதானியாக இருக்கும் போது ஒரு நாள் இரவு கோட்டாபாய தொலைபேசியில் சரத் KPயை கொண்டு வந்திருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியுமா என கேட்டார். மலேசியாவில் இலங்கையர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ராஜதந்திர அளவில் வந்த அழைப்பை அடுத்து புலனாய்வு குழு ஒன்று மலேசியாவுக்கு சென்று கைது செய்யப்பட்டிருந்தவரை விமானத்தில் அழைத்து வந்த போது அவரை பாரப்படுத்த மலேசியாவில் இருந்து இருவரும் வந்திருந்தனர். அவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அவரை ஒப்படைத்துவிட்டு இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர். இவர் KP, உங்களுக்கு பாரப்படுத்துகிறோம், இதன் பின்னர் இவரை நீங்கள் எதையாவது செய்யுங்கள் என அவர்கள் போய்விட்டனர். அப்போதுதான் CID-யினர் கோட்டாபாயவுக்கு தொலைபேசியில் அறிவித்துள்ளனர். அதன் பின்னரே கோட்டாபாய எனக்கு சொன்னார், KP விமான நிலையத்தில் இருந்து நேரடியாக கோட்டாபாயவின் வீட்டுக்கே அழைத்து செல்லப்பட்டுள்ளார். CID-யில் கொஞ்ச காலம் இருந்தார், ஆனால் சிறையில் அடைத்து வைக்கப்படவில்லை. பின்னர் அவர் யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு வீட்டு காவலில் வைக்கப்பட்டார். KPயிடம் இருந்த கப்பல்கள் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் பணம் போன்றவற்றுக்கு என்ன நடந்தது என்று கோட்டாபாய தான் அறிவார். அதன் பின்னர் KPயுடன் டீல் பேசியது மஹிந்தவும் கோட்டாபாயவும் தான். அவர்கள் என்ன செய்தார்கள் என எங்களுக்கு தெரியாது. KPக்கு எவ்வித சட்ட நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் மீண்டும் எரிபொருளை பெறுவதற்கான QR குறியீட்டை மீண்டும் செயல்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. மத்திய கிழக்கில் நடந்து வரும் இராணுவ சூழ்நிலை காரணமாக எரிபொருள் விநியோக பாதைகள் நாளுக்கு நாள் தடைப்பட்டு வருவதாலும், நாட்டில் எரிபொருளுக்கான தேவை அசாதாரணமாக அதிகரித்து வருவதாலும், நாட்டின் தற்போதைய எரிபொருள் இருப்பு குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருப்பதாலும் குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் எரிசக்தி அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில், இந்த QR குறியீடு இன்று காலை 6 மணி முதல் எரிபொருள் வாங்குவதற்கு செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளது. அதன்படி நாட்டில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இருந்தும் எரிபொருளை பெறும் போது இந்த QR குறியீட்டை பயன்படுத்த வேண்டும் என்றும், எந்த சூழ்நிலையிலும் QR குறியீடு இல்லாமல் எரிபொருளை பெற வாய்ப்பில்லை என்றும் எரிசக்தி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. QR குறியீட்டை பெற வாகன உரிமை அல்லது தொலைபேசி எண் மாறவில்லை என்றால் இந்த QR குறியீட்டை நள்ளிரவு முதல் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யலாம். இந்த வழியில் பதிவு செய்த பிறகு ஒரு வாரத்திற்கு எரிபொருளை பெறலாம். மற்றும் லீட்டர்களின் அளவு பின்வருமாறு: பேருந்துகள் 60 லிட்டர், மோட்டார் சைக்கிள் 5 லிட்டர், வேன்கள் 40 லிட்டர், காணி வாகனங்கள் 25 லிட்டர், முச்சக்கர வண்டிகள் 15 லிட்டர், விசேட தேவைக்கான வாகனங்கள் 40 லிட்டர். நாட்டின் உற்பத்தி நடவடிக்கைகள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளை பேணுவதற்கு தேவையான வாகனங்களுக்கு உரிய நிறுவனங்களுடன் இணைந்து விசேட வேலை திட்டத்தின் கீழ் எரிபொருள் விநியோகிக்கப்படும். மேலும் தனியார் பயணிகள் போக்குவரத்து பேருந்துகளுக்கான எரிபொருள் இலங்கை போக்குவரத்து சபையூடாக விநியோகிக்கப்படும் என வெளிசக்தி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் சபாநாயகர் அசோக் ரன்வலவை கைது செய்ய மகர நீதவான் நீதிமன்றம் இன்று ஞாயிற்றுக்கிழமை பிடியாணை பிறப்பித்துள்ளது. சபுகஸ்கந்த பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்து ஒன்று தொடர்பாக மகர நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு விசாரணைக்கு அவர் முன்னிலையாகவில்லை. இந்த நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியமைக்காக அவருக்கு எதிராக இந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் மகர மேலதிக நீதவான் பண்டார இலங்கசிங்க இதற்கான உத்தரவை வழங்கியுள்ளார். விபத்து தொடர்பான சட்ட நடைமுறைகளின் ஒரு பகுதியாக இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
நாடளாவிய ரீதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் QR குறியீட்டு முறையினூடாக எரிபொருள் விநியோகிக்கும் நடவடிக்கை இன்று ஞாயிற்றுக்கிழமை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குமார ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் காலை 8 மணி முதல் 9 மணிக்குள் அனைத்து நிலையங்களும் இந்த தொழில்நுட்ப முறைமையுடன் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். செல்லுபடியாகும் QR குறியீடு இருந்தாலும் போத்தல்கள் கேன்களில் எந்த காரணம் கொண்டும் எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது என தெரிவித்துள்ளார். முறையாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கு மாத்திரமே நேரடியாக எரிபொருள் விநியோகிக்கப்படும். QR குறியீட்டில் பதிவு செய்யப்பட்ட வாகனத்துடன் நுகர்வோர் வருகை தர வேண்டும். வேறொருவரின் குறியீட்டை பயன்படுத்தியோ அல்லது மாற்று வாகனத்தில் வந்தோ எரிபொருள் பெற முயற்சித்தால் எரிபொருள் வழங்கப் போவதில்லை என உரிமையாளர்கள் தீர்மானித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆரம்பத்தில் சில நிலையங்களில் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்ட போதிலும் தற்போது முறைமை வழமைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவித்த குமார ராஜபக்ஷ புதிய வாகனங்களை கொள்வனவு செய்தவர்கள் இன்னும் QR குறியீடுகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் உள்ளமை தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டார். இதற்கு அரசாங்கம் விரைவில் தீர்வை வழங்கும் என எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த முறையை சரியாக அமுல்படுத்துவதில் எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர்களுக்கு பாரிய பொறுப்பு உள்ளது. பொதுமக்கள் எவ்வித அசௌகரியங்களுக்கும் இன்றி எரிபொருளை பெற்றுக்கொள்ள எமது ஊழியர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அனிலகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாலும் வரலாற்றிலேயே முதல் தடவையாக 50% வாக்குகளை பெற முடியாத ஒரு ஜனாதிபதி என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரன தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலின் போது வடக்கு மக்கள் சஜித் பிரேமதாசவிற்கு வாக்களித்தார்கள். வடக்கு கிழக்கு ஆகிய இரு மாகாணங்களிலும் அதுபோலவே தமிழ் பேசும் தமிழ் முஸ்லிம் மக்கள் செறிந்து வாழும் ஏனைய பல பிரதேசங்களிலும் 2024 மாத்திரமல்ல கடந்த 2019 ஆண்டிலும் மக்கள் சஜித் பிரேமதாசவிற்கு வாக்களித்திருந்தார்கள். ஆனால் கோட்டாபாய ராஜபக்ஷ காலத்தில் சிங்கள மக்கள் செறிந்து வாழும் பகுதிகளில் முடிவுகள் வேறு விதமாக அமைந்தன. அதன் காரணமாக எம்மால் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் போனது. அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாலும் வரலாற்றிலேயே முதல் தடவையாக 50% வாக்குகளை பெற முடியாத ஒரு ஜனாதிபதியாகவே அவர் தெரிவு செய்யப்பட்டார். 43% வாக்குகளை பெற்று அவர் அடைந்த வெற்றியானது ஒரு கௌரவமான வெற்றியாக கருத முடியாது. பொது தேர்தலின் போது வடக்கில் ஆசனங்களை பெற முடியவில்லை. உண்மையில் வடக்கில் மாத்திரமல்ல இலங்கை முழுவதிலும் நாம் பெற்ற ஆசனங்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது. இது கடந்த தேர்தலின் விளைவு மட்டுமல்ல, இலங்கைக்கு ஜனாதிபதி தேர்தல் அறிமுகப்படுத்தப்பட்ட காலம் தொட்டே நிலவி வரும் ஒரு அரசியல் போக்காகும். அடுத்தடுத்து 2 தேர்தல் நடைபெறுவது பாரிய தாக்கம். உதாரணமாக 1982 ஜனாதிபதி தேர்தலில் JR ஜெயவர்தன வெற்றி பெற்றார். அதன் பின்னர் நடைபெற்ற பொது தேர்தலில் முடிவுகள் அவருக்கு சார்பாகவே அமைந்தன. 1988 டிசம்பர் 19 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ரணசிங்க பிரேமதாச வெற்றி பெற்றார். அதன் பின்னர் 1989 பிப்ரவரி 15 நடைபெற்ற பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி 125 ஆசனங்களை பெற்றது. 1994 பொது தேர்தல் முதலில் நடைபெற்றது. சந்திரிகா குமாரதுங்க கஷ்டப்பட்டு ஒரு அரசாங்கத்தை அமைத்தார். ஆனால் அதன் பின்னர் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அவர் லட்சக்கணக்கான பெரும்பான்மை வாக்குகளால் வெற்றி பெற்றார். இவ்வாறு அடுத்தடுத்து 2 தேர்தல்கள் நடைபெறும் போது முதல் தேர்தலின் முடிவுகள் இரண்டாவது தேர்தலின் முடிவுகளில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இதன் காரணமாகவே பொது தேர்தலில் இவ்வாறான ஒரு முடிவு எங்களுக்கு கிடைத்தது. சுட்டு கொலை செய்யப்பட்ட பாதாள உலக குழு தலைவர் கனேமுல்ல சஞ்சீவவின் நெருங்கிய சகாவும் தற்போது வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள பட்டுவத்த சாமர என்ற மனோஜ் சுரங்கவின் மனைவியின் பெயரில் உள்ள சொகுசு வீட்டை 7 நாட்களுக்கு தடை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பட்டுவத்த சாமரவின் மனைவியின் பேரில் ஜாயல வெலிக்கம்பிட்டிய பகுதியில் கொள்வனவு செய்யப்பட்ட 400 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 மாடி வீட்டையே இவ்வாறு தடை செய்வதற்கு சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு நேற்று நடவடிக்கை எடுத்துள்ளது. பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்த பணத்தில் பட்டுவத்த சாமர இந்த வீட்டை கொள்வனவு செய்துள்ளதாக நம்பத்தகுந்த தகவல்கள் வெளியானதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வீட்டை 2 மாதங்களுக்கு முன்பு மற்றொரு தரப்பினர் வாடகைக்கு எடுத்து முதியோர் இல்லம் ஒன்றை நடத்தி வந்துள்ள நிலையில் அங்கு தங்கியிருந்த 9 முதியவர்களும் 4 தாதியர்களும் நேற்று அவ்விடத்திலிருந்து வெளியேறியுள்ளனர். பட்டுவத்த சாமரவின் மனைவியான சதுரிகா வீரசூரிய இதற்கு முன்னர் இந்த வீட்டில் வசித்து வந்த நிலையில் 3 சந்தர்ப்பங்களில் இந்த வீட்டை இலக்கு வைத்து துப்பாக்கி
துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. இறுதியாக கடந்த 7ஆம் தேதி மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் இந்த வீட்டின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சொத்து தொடர்பாக மேல் நீதிமன்றில் விடயங்களை அறிக்கையிட்டு அதன் பின்னர் தடை உத்தரவை நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு குறிப்பிட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் போதை மாத்திரை விற்பனை செய்த இளைஞன் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பல்கலைக்கழகத்திற்கு அருகில் வசித்து வரும் 20 வயதுடைய குறித்த இளைஞன் தொடர்ச்சியாக போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்துள்ளார். நேற்று மாலை பல்கலைக்கழக வளாகத்தில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த வேளை கோப்பாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதானவரிடமிருந்து 41 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த இளைஞனை நீதிமன்றில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமல் கடந்த 9 ஆண்டுகளாக இந்த நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டுள்ளது. இது அநீதியான செயலாகும். வடக்கு கிழக்கு மக்கள் கோரிய ஆட்சி அதிகாரத்தை வழங்குவதை நாம் ஒரு கடமையாக கருத வேண்டும் என முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்தார். இலங்கை மன்ற கல்லூரியில் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை ஏற்பாடு செய்திருந்த விசேட கலந்துரையாடலிலேயே அவர் இதனை தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும். கடந்த 9 ஆண்டுகளாக இந்த நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அடிப்படை உரிமையை நாம் வழங்கவில்லை. இது மிகவும் அநீதியான செயலாகும். கடந்த காலங்களில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் தமக்கான ஆட்சி அதிகாரத்தை கோரி போராடினர். அதற்காக பல்வேறு போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டன. எனவே அந்த உரிமையை அவர்களுக்கு வழங்குவதை நாம் ஒரு கடமையாக கருத வேண்டும். மாகாண சபைகள் இயங்காமல் அரசு இயந்திரம் சரியாக செயற்பட முடியாது. அரசு நிர்வாக கட்டமைப்பு முறையாக இயங்காத காரணத்தினால் நாட்டின் அபிவிருத்தி பணிகளுக்கு பெரும் தடையாக ஏற்பட்டுள்ளதை நாம் காண்கின்றோம். எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மக்களின் இந்த உரிமையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த விடயம் தொடர்பாக பாராளுமன்ற சபை முதல்வர் மற்றும் ஒரு நிகழ்வின் போது நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட பல அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்கள் அனைவரும் இந்த கருத்துக்கு முழுமையாக இணக்கம் தெரிவித்தனர். இதனை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்பதே அனைவரினதும் கருத்தாக இருந்தது. இங்கு பல்வேறு தேசிய மற்றும் பிராந்திய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இருக்கிறீர்கள். எனவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த செயற்பாட்டை மிக விரைவாக முன்னெடுத்துச் செல்ல ஒன்றிணையுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கு மேலதிகமாக மற்றொரு கருத்தையும் கூற விரும்புகின்றேன். அது கடந்த தேர்தல்களின் போது வழங்கப்பட்ட வாக்குறுதியான நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பது பற்றியதாகும். இது நாம் பல ஆண்டுகளாக பேசி வரும் ஒரு விடயம். இதனை நிச்சயமாக ஒழிப்பதாக ஜனாதிபதி அவர்கள் உறுதியளித்துள்ளார். நீதியான மற்றும் சுதந்திரமான சமூகத்திற்கான அமைப்பாக நாம் எப்போதும் குறித்து பேசி வருகின்றோம். அவர் நாட்டிற்கு ஒரு வாக்குறுதியை வழங்கியுள்ளார். நாம் தனிப்பட்ட ரீதியில் அவரை சந்தித்த போதும் இதனை நிச்சயமாக ஒழிப்பதாக அவர் கூறியுள்ளார். அதன் மூலம் இந்த நாட்டில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் உருவாகும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். நீதியான மற்றும் சுதந்திரமான சமூகத்தை கட்டியெழுப்பதற்காக நாம் அந்த பாதையில் தொடர்ந்து பயணிப்போம் என்றார்.